ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தொப்பையையும் குண்டா இருக்கிறதையும் சீரியஸாக குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் காமிக்கிற இந்த ட்ரிங்க் தொப்பையை குறைக்கிறதுக்கு எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகுது. இந்த ரெமடியை யூஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நல்லா வேலை செய்யுதுன்னு. அதே மாதிரி இந்த ட்ரிங்க் ஃபாஸ்ட்டாக பாடி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி இந்த ட்ரிங்க் ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இந்த ஃபேட் கட்ட ட்ரிங்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கலாம். இந்த ரெமடியில் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தனியா, சீரகம், சோம்பு, இஞ்சி மற்றும் லெமன். தனியாவில் டயட்ரி ஃபைபர்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இது டைஜஷனை அதிகப்படுத்துது. இதில் உள்ள சத்துக்கள் கொழுப்பை வேகமாக கரைக்குது. ஜீரகத்தில் உள்ள தைமால் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கெட்ட கொலஸ்ட்ராலை பர்ன் பண்ண நல்லா ஹெல்ப் பண்ணுது. சோம்பு கூட சரீரத்தில் தேங்கி இருக்கிற கொழுப்பை கரைக்க நல்லா உதவுது. ஆனால் இந்த பதார்த்தங்களை வச்சு ஃபேட் கட்ட ட்ரிங்கை எப்படி தயாரிக்கலான்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல கேஸை ஆன் பண்ணி ஒரு கிண்ணத்தில் 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, சின்னதாக நறுக்கி வச்ச 1/2 டீஸ்பூன் இஞ்சியை சேர்த்து நல்லா சூடுபடுத்துங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைய மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்துங்க. இந்த இன்க்ரீடியன்ட்ஸில் உள்ள சத்துக்கள் வாட்டரில் கலக்கிற வரைய சூடுபடுத்தணும். பாருங்க, வாட்டர் கலர் கூட சேஞ்ச் ஆகி இருக்கு. இந்த தருணத்தில் கேஸை ஆஃப் பண்ணுங்க. இந்த வாட்டர் வெதுவெதுப்பாக வர்ற வரைய விட்டுருங்க. அந்த தருணத்தில் வடிகட்டி ஒரு கிளாஸில் எடுத்துக்கலாம். இதில் நம்ம அடுத்து சேர்க்க வேண்டியது லெமன் ஜூஸை ஆட் பண்ணுறதால டேஸ்ட் நல்லா இருக்குது. அதே மாதிரி இது சரீரத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை, விஷ பதார்த்தங்களை வெளியே அனுப்புது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தயாரித்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை தினமும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்த 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த ட்ரிங்கை எடுத்துக்கணும். அதே மாதிரி டின்னர் எடுத்த 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிறகு ஒரு தடவையும் டின்னருக்கு பிறகு ஒரு தடவையும் குடிக்கணும். தினமும் 2 தடவை எடுத்துக்கிறதால ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குது. பெஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் ரிசல்ட்டுக்காக 1 மாசம் வரைய ஃபாலோ பண்ணுங்க. இது சரீரத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு நல்லா வேலை செய்யுது. அதே மாதிரி ரிசல்ட் கூட உங்களுக்கு வேகமா கிடைக்குது. அதே மாதிரி இது ஆரோக்கியத்துக்கு கூட ரொம்ப நல்லது. சரீரத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை மூத்திரம் வழியா வெளியே அனுப்புது. அதே மாதிரி இதுல ருசிக்காக தேனை கூட சேர்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியா வெயிட்டை குறைக்கணும்னா இந்த ஹோம்மேட் ட்ரிங்கை ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.